Good morning, all. Today's current affairs is 25/7 current affairs. RBI tightens cash pay-in payout norms. RBI வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்க. அது வந்து ஒரு நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கு, ரூல்ஸு. அது என்னென்னா, பேஇன் அண்ட் பே அவுட், பணம் கொடுக்கறதும் பணம் வெளியே போகிறதுக்கும் சில நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், ரெமிட்டிங் பேங்க், பணம் கொடுக்குற பேங்க்காக இருந்தாலும் சரி, அது யார் வாங்கிட்டு போகிறாங்களோ, பெனிஃபிஷரிஸ் யார் இருக்காங்களோ அவங்களோட கம்பல்சரியாக நேமும் அட்ரஸும் வந்து அவங்களோட கம்பல்சரியாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து நவம்பர் 1 இது வந்து கண்டிப்பாக எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸும் த்ரூ பேங்க் வயா பேங்க்கில் போகிறவங்களுக்கு. இது வந்து கேஷ் பேயின் சர்வீஸு, ரெமிட்டிங் பேங்க்கு ஒரு பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, அதாவது எந்த பேங்க்கு பணம் கொடுக்குதோ அந்த பேங்க்கில் இருக்கிற அந்த பேங்க் ஆர் அந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் பிசின்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த ரிஜிஸ்டர் ரெமிட்டர்ஸோட டீட்டெயில் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர்ஸோட வெரிஃபை பண்ணி அவங்க வந்து ரெக்கார்ட் வச்சுருக்கணும். ஆர் அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் சர்டிஃபைடு அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட், அதாவது ஓவிடி, இதையும் வச்சுருக்கணும், இதையும் வெரிஃபை பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் எவ்ரி டிரான்சாக்ஷன் பை அ ரெமிட்டர் வந்து வில் பி வேலிடேட்டட் பை அன் அடிஷ்னல் ஃபேக்டர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன். அது மட்டும் இல்லாமல் அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், அது மட்டும் இல்லாமல் ஆத்தென்டிகேஷனுக்கு ரெமிட்டிங் பேங்க் எந்த பேங்க் பணம் கொடுக்குதோ அந்த பேங்க்கு அண்ட் பிசி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்.